தற்போது 12 ராசிகள், அதாவது மேஷத்திலிருந்து மீனமுடைய 12 வீடுகள். இந்த 12 வீடு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது இந்த 2026 அப்படிங்கிற இந்த அமைப்பு சொல்கிறேன். புத்தாண்டு வாழ்த்துக்கள் மேஷ ராசி நண்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டில் மேஷ ராசிக்கு ஒரு பிரமாதமான ஒரு யோகம் இருக்குது. அதாவது இவங்களுடைய ராசிக்கு காலபுருஷனுக்கு முதல் வீடு மேஷம், மேஷத்துக்கு 3வது வீடு மிதுனம், காலபுருஷனுக்கு 3வது வீடு மிதுனம். அந்த மிதுனத்தில் தான் இப்போதைக்கு குரு இருக்கார். இந்த மேஷ ராசிக்கு முயற்சி சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு இப்போதைக்கு இருக்கிறார். இந்த ஆண்டு ஒரு 6 மாத 5 மாத காலங்கள், மே மாத கடைசி தான் உங்களுக்கு குரு 4க்கு போகிறார். மேஷத்திலிருந்து 4ஆம் இடம் மே மாதம் கடைசி நாள், அதாவது அந்த மாதம் முடிவில் வெளியே போகிறார். ஜூன்லேருந்து உங்களுக்கு குரு கடகராசியில் வருவார். கடகராசிங்கிறது மேஷத்துக்கு திரிகோணாதிபதினு சொல்லக்கூடிய 9க்கு உடையவர் குரு. அவர் 3வது வீட்டில் இருந்து 4வது வீட்டுக்கு போவது அது ஒரு சிறப்பான ஒரு யோகம். சுகஸ்தானம் சொல்லக்கூடியது. இப்போ வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். இந்த ஒரு 5 மாத காலமாக வெற்றி ஸ்தானத்தில் தான் இருப்பார். 3வது இடத்துல இருந்து உங்களுக்கு முயற்சியெல்லாம் பலிக்க வைக்கும், நல்ல யோகத்தை கொடுக்கும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதுக்கு அடுத்தது சனி இந்த ஆண்டு ஜனவரி பிப்ரவரி மார்ச் எண்டு முதல் வாரத்திலேயே, மார்ச் எண்டில் இது மார்ச்லேயே தொடக்கத்திலே ஸ்டார்டிங்லே முதல் வாரத்தில் அவர் இப்போதைக்கு அவர் கும்பராசியில் இருந்து அந்த முதல் வாரத்திலேயே அவர் மீன ராசிக்கு அவர் பயணிக்கிறார். குரு பயிற்சி, இது சனி பயிற்சி ஆகுது. இந்த சனி பயிற்சி இந்த மேஷ ராசிக்கு இதுவரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பல நன்மைகளை கொடுத்துருக்கார். இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் மீனத்துக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ குருவுடைய பார்வை உங்களுக்கு தன்னுடைய 5ஆம் பார்வை கலத்திர ஸ்தானத்தில் விழுது. திருமணம் சொல்லக்கூடிய வீடு அது எப்படின்னா நண்பர்கள், பார்ட்னர், நண்பர்களால் லாபம், மனைவியால் லாபம், இந்த மாதிரி சொல்லக்கூடிய இடம். கம்யூனிகேஷன், அதாவது வெகுஜன தொடர்புன்னு சொல்லக்கூடியது மாஸ் கம்யூனிகேஷன். இந்த வீடு 7ஆம் இடம். இந்த மாஸ் கம்யூனிகேஷன் சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானமும், இதுவும் ஒரு தொழில் தான். மனைவி வந்த பிறகு தொழில் ஆரம்பிக்கிற இடம் 7ஆம் இடம். இந்த இடத்த குரு பார்க்கறது நல்லது. தன்னுடைய 5ஆம் பார்வையாக மேஷ ராசிக்கு துலாம் ராசியை பார்க்குறார். அதுக்கு அடுத்தது அவருடைய 180 டிகிரியில் சமசப்தம பார்வையாக தன்னுடைய மூல திரிகோண வீட்டையும் பார்க்குறார். மேஷ ராசிக்கு மூல திரிகோணாதிபதியே குரு தான். தன் வீட்டை தானே பார்க்குற எந்த ஒரு கிரகமும் பலம் பெற்ற ஒரு கிரகம். உங்களுக்கு அவர் 3ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய 7வது பார்வையாக 9வது வீட்டை பார்க்கறது ஒரு சிறப்பான ஒரு யோகம். இது குரு ராஜ கிரகம், நைசர்கே சுபர், முழு சுபம். அதனால முழு சுபத்தையும் மிதுன ராசியில இருந்து உங்களுக்கு தன்னுடைய 7வது பார்வையாக உங்களுடைய 9வது பாக்கிய ஸ்தானத்தில் நிற்கிறார், பார்க்கிறார். அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு. 2வது அது மூல திரிகோண வீடு. தன்னுடைய 9வது பார்வையாக சனியும் பார்க்கிறாரு. சனி கூட இப்போதைக்கு ராகுவும் இருக்கார். ராகுக்கு எதிரில் கேது இருக்கார். உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார், அது புத்திரஸ்தானத்தில். ஆனால் புத்திர அதிருப்திலாம் ஒன்றுமே கிடையாது, பயப்படவே தேவையில்லை. கேதுவால யோகம்தான், லாபம்தான், பிரச்சனை இல்லை. தாயினுடைய உடல், தாயினுடைய கர்ப்பப்பை இதெல்லாம் சொன்னால் அது எல்லாமே கேது கெடுக்க மாட்டார். ஏன்னா அவருடைய சாரமும் அங்கே இருக்குது, மகம்னு ஒரு சாரம் இருக்குது. அதனால கேதுக்கு சொந்த வீடு கிடையாது. சூரியனோட வீட்டில் தான், மக நட்சத்திரத்தில் தான் சூரியனும் அமரணும். அதனால கேது அந்த வீட்டுக்கு எதிரி இல்லை. யாரும் இல்லைன்னா கூட அந்த கேது அந்த வீட்டை தன்னை ஆக்கிரமியம் பண்ணி தன்னுடைய ஆட்சியான ஒரு நிலையை தான் கொடுப்பார். அதனால கேது அங்கே கெடல, யோகம் 5ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல இருந்து சனி இப்போ இருக்கிறார். ஆனால் வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் வெளியே போகிறார் மீனத்துக்கு. அது வரைக்கும் அங்கேருந்து பலன் தருவார். மீனத்துக்கு போன பிறகு உங்களுக்கு பலன் தர இருக்கிறார். இதுதான் விதி. அப்போ சில பேர் சொல்கிறாங்க சனி 11ஆம் இடத்துக்கு வந்துருச்சு, 10ல் ஒரு நல்லது செய்யலான்றாங்க. அப்படிலாம் கிடையாது. சனி 10ஆம் இடத்துல ஆட்சி தான், 11ஆம் இடத்துலையும் அவர் லாபஸ்தானம் தான். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் யோகத்தை கொடுத்துட்டார்.
கூட ராகுவும் வந்திருக்கார், குருவோட பார்வையிலேயே இருந்திருக்கார். நல்ல அமைப்பை கொடுத்துட்டு இன்ன வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கார். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அதனால மேஷ ராசி சிறப்பான ஒரு யோகம். இப்போ 12ஆம் இடத்துக்கு சனி போறார். இது வந்து நமக்கு மோசமான இடம் சார், விரயசானம் சார், தொழிலெலாம் விரயமாக்கிடுவாரா, பணம் இதுவாகிடுமோ, பணம் வராமல் போயிடுமோ, நம்மளை கஷ்டப்படுத்திடுவாரோ, ஆரம்பிச்சிருச்சா சார் நம்மளுக்கு 7.5, பயப்பட வேண்டாம். இது உங்களுக்கு பொங்கு சனி. மீண்டும் ஒரு தடவை சொல்கிறேன், இது உங்களுக்கு பொங்கு சனி. இந்த பொங்கு சனியில் நீங்கள் என்னென்னலாம் இது வரைக்கும் நினச்சி பார்க்காதெல்லாம் நினச்சிங்களோ ஒரு நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது வந்து சுப விரையெல்லாம் கிடையாது. பொங்கு சனின்னா உங்களுக்கு லாபம். உங்களுடைய மொத்தமான பணம், உங்களுடைய நீங்கள் எது மேலாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பெருகும். பூமி மேலே பணம் போட்டால் கூட பெருகும். இதை தான் செய்வார். ஆனால் நல்ல குழந்தை பாக்கியம், திருமணம், சந்தோஷம், கேளிக்கை, கொண்டாட்டம் எல்லாமே கொடுப்பார். இதில் எல்லவித மாற்றமும் கிடையாது. ரெண்டாவது, 12ஆம் இடங்கிறது விரயஸ்தானங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். விரயம் என்பது நமக்கு கொடுப்பார்னா சுப விரயம் கொடுப்பார். குழந்தைங்களுக்கு திருமணம், உங்களுக்கு சின்ன குழந்தையா இருந்ததுனாக்கா அதுக்கு பூ படையிறது, காது குத்துறது, கோயிலுக்கு கொண்டு போய் மொட்டை அடிக்கிறது, கோயில் வேண்டுதலை வந்து சரி பண்ணுறது, இந்த மாதிரியான அமைப்புகளை மீனராசிலேருந்து கொடுப்பார். மீனராசிங்கிறது தெய்வாம்சம் பெற்ற ஒரு வீடு, குருவோட வீடு இல்லையா? அதனால புனஸ்கார பூஜைகள் எல்லாமே இருக்கும், நல்லா இருக்கும். அதில் எந்த இதிலே கை வைக்க மாட்டார். பின்னால் ஒரு 5 மாத காலங்கள் பிறகு குருவம் மாறி வர்றார். அவருடைய பார்வையும் அங்கே விழுது. அதனால இதை 7.5 நீங்கள் எடுத்துக்க வேணாம், அது யோக சனியாக எடுத்துங்க. ஒன்று, சனியால் எந்த குறுக்கீடும் இல்லை, சனியால் எதுவும் கெடுக்க மாட்டார், கெடுக்கிறதுக்காண்டிய வாய்ப்பும் கிடையாது. அவர் குருவோட பார்வையில், உச்ச குரு பார்வையில் இருக்கனால மேஷ ராசிக்கு 9 கூடிய திரிகோணாதிபதி 3ஆம் இடத்துல இப்போதைக்கு இருந்து யோகத்தை கொடுத்துட்டு மே மாத கடைசியில் கடகத்துக்கு வந்து அவர் உச்சநிலையில் பெற்று தன்னுடைய 9 பார்வையாக அவர் மீன ராசியை பார்க்கும்போது மீனராசியினுடைய பலம் நல்லா இருக்கும். 12ஆம் இடங்கிறது அயன சயன போகஸ்தானம், நிம்மதி உறக்கம். இந்த அயன சயன போகம், போகம் என்பது சந்தோஷம். போகம் என்பது தப்பாக நினைக்காதீங்க, சந்தோஷம். சந்தோஷம் இருந்தால் தானங்க அதை அனுபவிக்கணும். அப்போ அந்த அனுபவிக்கிறதே வந்து 12ஆம் இடத்துடைய அமைப்பால் தான் உங்களால் அனுபவிக்க முடியும். இது ஒரு குரு பார்க்கறதுனால கோடி நன்மை, நல்லது. அவருடைய சொந்த வீட்டையே பார்க்குறாரு. இது வந்து எப்போனா குரு பேச்சான பிறகு. அப்போ 6வது மாதத்துலேருந்து இந்த குருவுடைய வேகம் அதிகப்படுத்தும். சனி நல்லதே செய்வார், தவறே வராது, குறுக்கீடுகள் வராது. ஏற்கனவே உங்களுக்கு சனி வந்து இப்போ குரு வந்து 5ஆம் இடத்த மிதுனத்திலேருந்து இப்போதைக்கு மேஷராசிக்கு பார்த்துட்டு இருக்கார். திருமணம் ஆகாதவங்க, திருமண பேச்சுவார்த்தை முடித்து அதை தடையாக நின்னவங்க, திருமணமே தனக்கு கிடைக்காதா, பொண்ணு கிடைக்காதா, திருமண பாக்கியமே இல்லையா, வரன் கிடைக்காதா, மாப்பிள்ளை கிடைக்காதா அப்படின்றவங்க, இதுக்கு முன்னால் கல்யாணம் பண்ணி மனசு சஞ்சலத்தில் அவங்களுக்குள்ளார ஒரு நெருடல் உருவாகி தனியாக பிரிஞ்சு இருக்கிறவங்க கூட இப்போ ஒன்று சேருவாங்க. திருமணம் இல்லைன்னா கூட அவங்களுக்கு திருமணம் ஆகும். ஏற்கனவே குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கவங்க குழந்தை பிறக்கும். கோவில் வழிபாடு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் நல்லா இருக்கும், தொழில் நல்லா இருக்கும், நண்பர்கள் நல்லா இணைஞ்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மனைவி வீட்டாரால் உங்களுக்கு ஒரு நன்மை உண்டு, மனைவியால் உங்களுக்கு யோகம் உண்டு. அதுக்கு அடுத்தது ஒரு 9வது, உங்களுடைய ராசிக்கு 9வது வீட்டை 9வது ஸ்தானம் அதிபதியே வந்து இப்போ தைரிய ஸ்தானத்துலேருந்து பார்க்குறாரு இல்லையா? அவரு மே மாதத்துக்கு மேலே 4க்கு போயிட்டாருனாக்கா பயப்படாதீங்க. அவர் 9க்கும் அவர் தான் அதிபதி, 12க்கும் அதிபதி தான். அதனால் உங்களுடைய பொருளாதாரம், கௌரவம் எல்லாமே உயரம் ஆச்சுங்களா? நல்ல உயரத்துக்கு நீங்கள் வருவீங்க. இதுதான் உங்களோட அமைப்பு. அதுக்கு அடுத்தது உங்களுடைய சமுதாய கடமை, சமுதாய பொறுப்பில் இருக்கிறவங்க, சமுதாய நலன் காப்பவங்க, இவங்க எல்லாருமே வந்து பெரிய ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அரசியலை வந்து தேடிக்கிட்டு போகிறவங்க, இவங்க எல்லாருக்குமே மேஷ ராசி மேஷ லக்னமாக இருந்தால் யோகம். இப்போ நடக்கக்கூடிய தசைகளும் உங்களுக்கு நல்ல தசையாக இருந்தால் இன்னும் ராஜயோகத்தை கொடுப்பாரு. ஏன்னா கிரகங்கள் ராஜ கிரக குரு. சனியும் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு, செலவைக்க மாட்டார். அதனால் சனி உங்களுக்கு குறுக்கீடுகள் கிடையாது, சனியால் யோகம்தான். அதுக்கு அடுத்தது நர்ஸு படிப்பு படிச்சுட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல், இவங்க வந்து எப்படின்னா சில பேர் நர்ஸில் வந்து முடிக்காமல் இருப்பாங்க, ஃபீஸ் கட்டாமல் இருப்பாங்க, இந்த 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 கோர்ஸ் முடிக்க முடியல சார் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தடையை உடையும். இப்போ யோகத்தை கொடுக்கும். அவங்களுக்கு கை நிறையா வருமானம் வரதுக்காட்டி நர்ஸ் கோர்ஸ் முடித்தவங்க எல்லாருக்குமே இப்போ வேலை கிடைக்கும். பெண்களுக்கு முதலிடம் இந்த வரக்கூடிய இந்த ஆண்டு
அவ்வளோ புரிஞ்சுங்க. இந்த ஆண்டு வந்து பெண்களுக்கான ஆண்டு, அதனால் பெண்கள் எல்லாத்துலேயும் முதன்மை இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது, சார் நான் லா காலேஜ் படிக்கிறேன் சார், என்ரோல்மெண்ட் முடிக்க முடியல சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், சிலபஸ்லாம் ரொம்ப இது பண்ண முடியல சார், மெமரி பண்ண முடியலைங்க, சில பிரச்சனைகள்லாம் இருக்குது, வீட்டுடைய சூழ்நிலைனால நிறுத்தி வச்சுருக்கேன், இது ஏதாவது சரி பண்ணுவேன். அந்த வேலையும் இப்போ ஈஸியாக முடியும். லா காலேஜ் நல்லபடியாக முடிப்பீங்க, என்ரோல்மெண்ட் முடிப்பீங்க, உங்களுக்கு வேலை கிடைக்கும், ஒரு ப்ராசஸ் நல்லபடியாக நடக்கும். மனசில் நீங்கள் எந்த கவலையும் வைக்க வேண்டிய சூழ்நிலை இல்லை, ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது, மருத்துவத்துறையில் எம்எஸ் முடிக்கிறவங்க அவங்க நல்லபடியாக முடிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை ஒர்க் இருக்குது. அரசாங்கம் அவங்கள இது பண்ணும், என்கரேஜ் பண்ணும். அரசாங்கத்தில் பட்டமளிப்பு விழா இது மாதிரி விழாக்கள்லாம் வந்து அவங்க போய் வருவாங்க, மெடல் வாங்குவாங்க. இந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த கால்பந்து, கூடைப்பந்துன்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் நல்ல கிரேடு நல்ல அமைப்பில் வருவாங்க. கவர்மெண்ட்டுடைய பதக்கங்கள் கூட சொல்லக்கூடியது, இந்த ஒலிம்பிக்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, இதுலலாம் வந்து நல்லா சிறப்பாக இருப்பாங்க. எதுக்காக இவ்வளோ சொல்கிறேன்னா, குரு வராரு உங்களுக்கு, குரு நல்லதை பண்ண போகிறார். இப்போ ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கார். இன்னும் ஒரு 5 மாதம் காலம் சென்று இன்னும் வேகமாக அந்த ஸ்பீடு வேகமாக, ஏன்னா உச்சநிலைக்கு போயிட்டார் குரு. அப்போ மேஷராசிக்கு முதல் தரமான யோகாதிபதியே குரு தான். அவர் விட்டால் செய்யறதுக்கு உங்களுக்கு யாருமே இல்லை. ஆனால் தான் குரு வந்து யோகாதிபதி, நைசர்கே சுபர். அவர் சுபத்தன்மையை அதிகமாக மேஷராசி மேஷ லக்ன காலம் கொடுத்து உயர்த்துவார். அரசியல் அரசாங்கம்லாம் நிலைப்படும், சரியான முன்னேற்றம் கிடைக்கும். நம்முடைய அதாவது எப்படின்னா, கனவுகள் நினைவாகும் சார். அதாவது சாகசங்கள் உண்டு, கவலைகள் இல்லை. 2026ங்கிறது உங்களுக்கான ஆண்டு. ஓம் நம சிவாய்.